வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒய் ரிலி ஆனால் எண்ட் அப் டு த டூக் மென்ஷனோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாட் பார்த்துலாம். ஸோ நம்ம கதாநாயகி மொட்டை மாடில் நின்று இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பின்னாடி ஒருத்தன் தள்ளி விட்டான். மொட்டை மாடிலேருந்து கீழே வந்தா கண்டிப்பாக ஸ்பாட் அவுட்டுன்னு தெரிஞ்சு அவங்க அப்பா அம்மா அண்ட் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் எல்லாரையும் நினச்சி பார்த்துன்னு இருக்காங்க. அண்ட் அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு வருது. ஸோ அவங்க சாவில் வேற ஒரு உலகத்தில் மறுபடியும் பறக்கிறாங்கன்னு சொல்கிறதோட ஒரு கேரக்டராகவே போறாங்க. இந்த கேரக்டரோட பேர் தான் ரில்லியானா மெர்கலன். ஸோ அந்த கேரக்டர்ல தான் நம்ம கதாநாயகி வாழ போறாங்க. அண்ட் மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் வருது. இந்த உலகத்திலுமே நம்ம கதாநாயகியை கொல்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. நம்மளோட கதாநாயகிக்கு அந்த உலகத்தோட எல்லா கதையுமே தெரியும். இதுக்கப்புறமேட்டு கூட என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அண்ட் அதெல்லாம் தெரிஞ்சு அவங்களோட உயிரை யார் கொல்ல வராங்க, அதெல்லாம் தப்பிச்சாங்களா, அண்ட் அதை தப்பிக்கிறதுக்காக ஒரு ஃபேக் மேரேஜ் பண்ணுவாங்க. அது கடைசியில் என்ன ஆச்சு, அண்ட் அதெல்லாம் சில விஷயம் மாற்றுறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்துலேருந்தும் அவங்க தப்பிச்சாங்களா, கூட உயிரை கடைசியில் காப்பாற்றினாங்களா இல்லையா, அதெல்லாம் பார்க்கணுன்னா இதை கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், நான் ஏன் ப்ரோ இந்த சீரிஸை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு சில பாயிண்ட்ல நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறதுலாம் பிடிச்சிருந்தா இதை நீங்கள் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கனாலே இது மற்ற ராம்காம் மாதிரி கிடையாது. ஓகேவா? இப்போ நீங்கள் மற்ற ராம்காம்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் ரெண்டு மெயின் கேரக்டரோட அந்த சைஸ் ஆஃப் லைஃப் அப்படியே காட்டுவாங்க. பட் இந்த கதையில் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி ஆக்சுவலாக இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரிக்குள்ளே தான் ஒரு சின்ன பாட்டாக தான் இந்த ராம்காம் போகும். ஓகேவா? இதில் ப்ளஸ்ஸே அந்த ஸ்டோரி ப்ளஸ் அந்த ராம்காம் இது ரெண்டுமே கலந்து வச்சதுனால இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ரெண்டு மெயின் கேரக்டர், ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு கேட் அண்ட் மவுஸ் அந்த ராம்காம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளோட ரெண்டு மெயின் கேரக்டர், ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு கேட் அண்ட் மவுஸ் ராம்காம் இதில் நான் ப்ளஸ்ஸே சொல்லுவேங்க. ஏன்னா அது நல்லா இருந்தால் தான் இந்த கதையுமே நல்லா இருக்கும். அண்ட் அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இதோட ஸ்டோரி கண்டிப்பாக சொல்லுவேங்க. ஸோ ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. ஓகேவா? ஸோ அடுத்த எபிசோடில் அதை கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி போனாங்க. அண்ட் கடைசி எபிசோடில் பயங்கரமாக ஆக்சுவலாக முடித்தாங்க. ஓகேவா? ஸோ இதோட ஸ்டோரி இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ்ஸு. அண்டு இதுக்கு செகண்ட் சீசன் வந்தால் நான் கண்டிப்பாக பார்ப்பேன் கைஸ். ஏன்னா கடைசி எபிசோடு தான் கைஸ் அந்த இதோட கதையே ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதனால் இதுக்கு செகண்ட் சீசன் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நான் இதோட காமெடி சொல்லுவேன் கைஸ். அண்ட் இதுக்கு தமிழ் டப் பண்ணியிருக்காங்க கிரன்ச்சி ரோல். ஸோ நான் பார்த்தது தமிழ் டப்பில் தாங்க. ஸோ எல்லாரோட வாய்ஸுமே கரெக்டாக இருந்தது. அண்ட் காமெடியுமே எல்லாமே ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. சரிங்க ப்ரோ, இப்போ கடைசியாக நீங்கள் என்ன தான் சொல்ல நீங்கள் அதை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி உள்ள ஒரு நல்ல ஒரு ராம்காம் சீரீஸ் தான் கைஸ் இது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஸ்டோரி ப்ளஸ் ராம்காம் பார்க்க பிடிக்குன்னா இது நீங்கள் கண்ணை மூடின்னு போய் பார்க்கலாம். ப்ரோ கண்ணை மூடின்னு எப்படி பார்க்கறலாம் கேட்காதீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கைஸ். ஸோ அவங்களோட அந்த கேட் அண்ட் மவுஸ் அந்த ராம்காம் சீன்ஸ் இதில் ப்ளஸ்ஸு. ஸோ அவங்க ஸ்க்ரீனில் ரெண்டு பேர் வரும்போதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒல்சமாக இருக்கும். ஃபஸ்ட் எபிசோட் பயங்கரமாக இருக்கும் கைஸ். ஓகேவா? அண்ட் செகண்ட் தேர்ட்லாம் அந்த கரெக்டாக கேரக்டரை செட் பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுமே கரெக்டாக பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் கதையுமே கரெக்டாக செட் பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் கடைசி எபிசோடு ரொம்ப நல்லா இருக்கும் கைஸ். ஸோ இது எல்லாமே நம்மளை செகண்ட் சீசன் வந்தால் இதை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கே ஆக்சுவலாக தோண வைக்கும். ப்ளஸ் இதுக்கு தமிழ் டப் வேறு இருக்குது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் கைஸ். நீங்கள் பார்க்கலாமான்னு வேணாமான்னு பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைன் அண்ட் ஒரு நல்ல ஒரு ராம்காம் சீரிஸ். ஸோ நீங்கள் ரெண்டுத்தையுமே சேர்ந்து பார்க்கணுன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். வித் தமிழ் டபுள் வேறு இருக்குது, அதனால் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது இதோட எண்டிங் தீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேங்க கைஸ். அது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ மறக்காமல் நீங்களும் அதை கேளுங்க. வீடியோவில் லைக் கொடுத்துருங்க. ஸோ சேனல் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் பார்க்குறேன். கூடிய சீக்கிரம். அன்டில் தென் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. பாய்.